வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி செய்கிறது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லா வகையான சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன துண்டாக இது போல் தண்ணியில் வெட்டி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கை எடுத்து வச்சதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. பாதி எண்ணெயை வடிச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதிலே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 6-7 பூண்டு இடித்ததை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் செவர வறுத்து விட்டுக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணதிலே பாதி உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. உருளைக்கிழங்கு செவர்ற வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுருங்க. நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு இதுமாரி செய்யும் போது. எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது போல் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.